One last time. கடைசி நேரம் ஆனபோது கூட ஒரு அசிங்கமே இல்லாமல் இந்த ரெண்டும் வந்து அந்த ஸ்க்ரீன் போட்டு அந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்காக வச்சிருக்கிற இடத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். என்ன பண்ணாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியாது, அது வந்து நிச்சயமான விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணாலும் ரொம்ப அசிங்கமான வேலையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒன்று வன்மம் பேசியிருப்பாங்க, இல்லைன்னா பூர்ணிமா உங்க மைக்க மாட்டுங்க, பூர்ணிமா உங்க மைக்க மாட்டுங்க. வெக்கமே இல்லாத ஒரு ஆள் இவன் வந்து பிக் பாஸ் கிடையாது, இவன் வந்து மொக்க பாஸ் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது இவனை பற்றி. ஏன்னா நீங்கள் மயக்க மாட்டுங்க, பூர்ணிமா மயக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறேனே தவிர மாயாவை பற்றி பேசவே மாட்டேன்றான் பாருங்க. ஏன்னா அவனும் மாயாவின் அடிமை. பூர்ணிமா உங்க மைக்க மாட்டு. விஷ்ணு கிட்ட அப்படியே வந்து ஒரு லவ் லுக்கெல்லாம் விட்டு அப்படியே விஷ்ணு என்ன இருந்தாலும் அவங்களால மறக்க முடியாது. ஏன்னா விஷ்ணு வந்து அவங்க பின்னாடி வரல, அவள் போடுற கட்டளைக்கெல்லாம் ஆட்டம் போடல அப்படின்றது வந்து அவங்க மனசில் ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுக்கு வந்து ஈகோ தான் ப்ராப்ளம், இவங்களுக்கு லவ் கிடையாது. இந்த மாதிரி விஷயம் புரியாத ஒரு சில பசங்க தான் வந்து லவ்வில் ரொம்ப பைத்தியமாயிடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி அவங்க அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும், இமேஜை வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் திரும்பி இந்த ரிட்டர்ன் வந்த போது ரொம்ப நல்லா பொண்ணு மாதிரி நடித்து அப்படியே ஏமாற்ற